மகளே, உங்களுக்கு சூப்பரான அப்டேட். நம்ம தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையில் ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு கைஸ். என்ன ஜாபு, இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் லைக் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க கைஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், சரிங்களா? ஓகே, இப்போது இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஓப்பனில் இருக்குது. ஒரு 3 to 4 டேஸில் இந்த வெப்சைட் க்ளோஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் பரம்பரையாக இந்த வம்சாவளியாக வராங்க தெரியுமா, அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க இல்லாத பட்சத்தில் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அவங்களுக்கு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கேட்டிருக்க 3 காலமாக ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மாவட்டத்தை தேர்வு பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த வட்டம்ன்றதையும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கணும். வட்டத்தில் நீங்கள் எந்த துணை வட்டம்ன்றதையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே இருக்க சர்ச் பாரில் சர்ச் பண்ணுவீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு கோவில் சம்மந்தப்பட்ட அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும் கைஸ். அதுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும், எப்படி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக என்கிட்ட ஒரு பிடிஎஃப் இருக்குது, பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிடிஎஃப்பை கம்ப்ளீட்டாக அட்டாச்மெண்ட் பண்ணுறேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பிடிஎஃப்பை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். பார்ட் 2 வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுன்றது நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் மக்களே. தேங்க்யூ.